நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே, அநேக விதமான தோல்விகளுக்கு மத்தியிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கீங்களா? எது எடுத்தாலும் தோல்வி. நான் என்ன காரியங்களை செய்தாலும் அதில் தோற்று போகிறேன். என்னால் அந்த தோல்வியிலிருந்து மீள முடியவில்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன், ஆனால் என்னுடைய தோல்வியிலிருந்து மீள முடியவில்லை என்று மிகவும் வேதனையோடு கூட இருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களோட பேசுகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துடைய முதல் பகுதி இப்படியாக சொல்கிறது: கிறிஸ்துவுக்குள் எங்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்லப்படுது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் ஒரு வெற்றி இருக்கிறது. எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே, நீங்க தோல்விகளுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தருவார். எந்த நிலையிலே நீங்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எந்தெந்த நிலையிலெல்லாம் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையில போய் கொண்டிருக்கிறீர்களோ அவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். வெற்றியை கர்த்தர் நாளில் உங்களுக்கு தருவார். அவன் மனிதர்கள் அதற்கு தோல்விக்கு காரணமாக இருக்கிறார்களா? சில மனிதர்கள் மூலமாக தோல்விகள் ஏற்படுகிறதா? சில மன கஷ்டங்கள் மூலமாக தோல்விகள் ஏற்படுகிறதா? இல்லை நம்முடைய காரியத்தின் மொத்தமாக சில தோல்விகள் ஏற்படுகிறதா? அது எல்லாவற்றையும் இன்றைக்கு தேவன் மாற்றி போட்டு உங்களை தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வெற்றியின் நாயகர். அவர் மரணத்தை ஜெயமாக வெற்றி கொண்டவர், வியாதியை ஜெயமாக வெற்றி கொண்டவர், சாபத்தை ஜெயமாக வெற்றி கொண்டவர். அதே தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே பயப்படாதீங்க, உங்கள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். பயப்படாதீங்க, தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அவர் நிச்சயமான அற்புதங்களை செய்ய முடியும். அநேக தோல்விகளுக்கு மத்திய நம்ம நடக்கும் போது நம்ம மனசு எவ்வளவு வேதனைப்படும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு கூட தான் யோசேப்பு வாழ்ந்தான். எல்லாவற்றிலும் தோல்வி தோல்வி தோல்வி. ஆனால் கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா? அந்த தோல்விகள் தான் அவனுக்கு படிக்கற்களாக மாற்றினார். அந்த படிக்கற்களுக்கு வழியாக அவன் கொண்டு வந்து அவனை சரியான இடத்துல கொண்டு வந்து ஒரு ஜெயம் நான் பெற்றுக்கொண்டேன், தேவன் எனக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார் என்று தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கும்படியாக தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தார். எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே, நீங்க இப்பொழுது போய் கொண்டிருக்கிற பாதை ஒருவேளை தோல்வியின் பாதை போல தெரியலாம். விசுவாசத்தோடு தேவன் மேலே பாரத்தை போட்டு காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். ஜெபத்திலும் உபவாசத்திலும் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்திலும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். நான் சொல்லுகிறேன், வெற்றி உங்கள் பக்கமாக வரும். கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். மனுஷன் நம்மளை வெற்றிக்கு நேராக நடத்துகிறேன் என்று பல தோல்விகளுக்கு நேராக நடத்தலாம். நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அவைகளை நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் உங்க தோல்வி எல்லாம் ஜெயமாக மாற்றுவார். படிப்பில் இருக்கிற தோல்வியை கர்த்தர் மாற்றுவார். வேலையில் இருக்கிற தோல்வியை கர்த்தர் மாற்றுவார். அவன் பிசினஸ்ல இருக்கிற தோல்விகளை மாற்றுவார். குடும்பத்தில் இருக்கிற தோல்விகளை மாற்றுவார். சரீரத்தில் இருக்கிற தோல்விகளை மாற்றுவார். மனநிலையில் இருக்கிற தோல்விகளை தேவன் மாற்றி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.